பழனி முருகன் கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி மதிப்பிலான ஒரு இடத்த 2 கோடிக்கு ஒரு தனியார் பேர்ல பதிவு பண்ணிருக்காங்க ஒருத்தர். இது இந்து சமய அறநிலைத்துறைக்கு தெரிஞ்சு அவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் இந்த கேஸ் ஒரு பெரிய கேஸா இருக்கு அப்படிங்கறனால டிஜிபி இந்த கேஸை சிபிசிஐடிக்கு இந்த கேஸை சேஞ்ச் பண்ணி இப்போ சிபிசிஐடி இந்த கேஸை என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது போக பதிவுத்துறையோட உயர்மட்ட அதிகாரிகள் ஒரு 3 பேரை நியமிச்சு இது எப்படி நடந்துச்சு, இது ஒரு பெரிய குற்றம், இது எப்படி நடந்துச்சு, எப்படி நடக்க விட்டோம் அப்படிங்கிற மாதிரி இந்த இந்த இடத்த யாரு ரெஜிஸ்டர் பண்ணாங்க, அந்த டைம்ல யாரு சப் ரிஜிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டையுமே அவங்க ஒரு பக்கம் என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு ஒரு ஹார்ட் ஆஃப் டாபிக். இந்த ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் இப்போ ப்ராசஸிங் என்ன போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத அபிஷியலா பொது வெளியில என்ன மாதிரியான தகவல் கொண்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையுமே ரொம்ப டீட்டெயில்டா இந்த வீடியோல சொல்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வணக்கம், நான் ஆனந்த். ஃபர்ஸ்ட் பழனி முருகன் கோவில். பழனி முருகன் கோவில் அப்படிங்கிறது திண்டுக்கல் மாவட்டத்துல பழனி அப்படிங்கிற இடத்துல ஒரு மலை மேல இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோவில் தான் இந்த பழனி முருகன் கோவில். இந்த பழனி முருகன் கோவில் முருகனோட 6 படை வீடுகள்ல ஒரு வீடு இந்த பழனி முருகனோட கோவில். இங்க பெருவாரியான பக்தர்கள் தைப்பூசம் டைம்ல பழனிக்கு பாத யாத்திரை போறது அப்படிங்கிறது சொல்லி தமிழ்நாட்டில் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு முருகன் கோவில்கள்ல இந்த பழனி முருகன் கோவில் ரொம்ப முக்கியமான ஒரு கோவில். ஓகேவா? ஹச்ஆர் அண்ட் சிஇ அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. இது என்னது அப்படின்னா ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்றாங்க. இது இந்து சமய அறநிலைத்துறை. இந்த இந்து சமய அறநிலைத்துறை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்து சமய அறநிலைத்துறைக்கு கீழே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கோவில்களை அவங்க டேக் ஓவர் பண்ணியிருப்பாங்க. அந்த கோவில்களோட வருவாய மானிட்டர் பண்றது, அந்த கோவில்களோட சொத்துக்கள், நிலங்கள், அந்த கோவிலோட கட்டிடங்கள், இதுக்கெல்லாம் கரெக்டான வருமானம், ஏன்னா இந்த மாதிரியான கோவில் கட்டிடங்கள்னு சொல்லி கட்டிடங்கள் இருக்கும், அதுக்கான வருமானம் கரெக்டா அந்த இந்து சமய அறநிலைத்துறை கரெக்டா வருதா, கோவிலுக்குள்ள வருதா அப்படிங்கிறத கரெக்டா மானிட்டர் பண்றது உங்களோட வேலை. கோவில் சொத்துக்களை பாதுகாக்கிறது உங்களோட வேலையா இருக்கும். ஏதாவது கோவில் சொத்தை யாரும் ஆக்கிரமிப்பு பண்றாங்க, இந்த மாதிரியான மோசடி பண்ணி ஒரு முறைகேடான ஏதாவது ஒரு தவறான முறைகேடா அந்த இதை நிலத்தை பதிவு பண்ணிக்கிறாங்க, இப்படி எல்லாத்தையுமே கோவில் சொத்துக்களை பாதுகாக்கிறது இந்த அறநிலைத்துறையோட வேலையா இருக்கு. ஓகேவா? அப்புறம் சிபிசிஐடி. இந்த சிபிசிஐடினா என்ன அப்படின்னா மாநில ஸ்டேட்டை சேர்ந்த ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட். நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, அதே மாதிரி சிபிசிஐடியும் கிரைம் பிரான்ச் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. இது வேற, சிஐடி வேற. சிஐடிங்கிறது மத்திய புலனாய்வுத்துறை, அது வேற. அது சென்ட்ரல் கவர்மெண்ட்குள்ளது. இந்த மாதிரியான ஏதாவது ஒரு பெரிய இஷ்யூ ஏதாவது ஒரு பெரிய குற்றம் ஏதாவது ஒரு ஸ்டேட் நடந்துருச்சு அப்படின்னா ஸ்டேட் டு ஸ்டேட் அவங்க மத்திய சிபிசிஐடி சிபிஐ அனுப்பி அந்த கேஸ் என்ன அப்படிங்கிற ரிப்போர்ட்டை கோர்ட்டு கேட்கும். ஸ்ட்ரைட்டா நீங்க எங்களுக்கு சப்மிட் பண்ணுங்க, கோர்ட்டுக்கு இது கொடுங்க, என்ன நடந்துச்சு அங்க ஒரு குற்றம், இந்த கரூர்ல 41 பேர் நடந்திருக்காங்களா, அது சிபிஐ பிரச்சனை. இது சிபிசிஐடியோட பிரச்சனை. இந்த சிபிசிஐடிங்கிறவங்க நம்ம ஸ்டேட் போலீஸ் தான், அவங்க இந்த என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பதிவுத்துறை, பத்திரப்பதிவுத்துறை இருக்காங்களா, அவங்க உயர்மட்ட அதிகாரிகள் இந்த பிரச்சனை எப்படி நடந்துச்சு, ஏன்னா ஒரு சப் ரிஜிஸ்டரை இதை அவர் தான் பதிவு பண்ணியிருப்பாரு. ஒரு 100 கோடி மதிப்பிலான இடம் ஒரு தனியார் பேருக்கு எப்படி 2 கோடிக்கு மாற்றப்பட்டுச்சு, அவங்க கொடுத்த ஆவணங்கள்லாம் என்ன, இதெல்லாம் கரெக்டா நடந்துச்சா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நீங்க ஓப்பனிங்ல தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா? இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த பழனி முருகன் கோவில் இருக்குல்ல, இந்த பழனி முருகன் கோயிலோட அடிவாரத்துல ஒரு கார் பார்க்கிங் மாதிரி ஒரு இடம் இருக்கான். கிட்டத்தட்ட அந்த இடம் 1.4 ஏக்கர். ஓகேவா? 1.4 சென்ட் கிடையாது, 1.4 ஏக்கர். அந்த 1.4 ஏக்கர் இடம் கிட்டத்தட்ட 100 கோடி மதிப்பு. அதுல வரக்கூடிய வருவாய் யாருக்கு போகணும் அப்படின்னா பழனி முருகன் கோயிலோட இதுக்குதான் போகணும், இந்து சமய அறநிலைத்துறைக்கு தான் போகணும் அப்படிங்கிறதா இது. இந்த இடத்த ஏன் இடம்னு சொல்லி இன்னொருத்தருக்கு ஒருத்தர் வித்துட்டாரு. இதை சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போய் இதுக்கான ஃபேக் டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி அவங்ககிட்ட கொடுத்து அவங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படிங்கிறப்ப இதே டாக்குமெண்ட்டை பத்திரத்துல 2 கோடிக்கு இந்த இடத்த நான் அவருக்கு கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி மாத்திட்டாங்களாம். மாத்தி அந்த இடம் வேறொரு ஆள் பேருக்கு போயிருச்சு, இந்த 1.4 ஏக்கரும். இதை தற்செயலா இந்து சமய அறநிலைத்துறை ஹச்ஆர் அண்ட் சிஇ இவங்க இத செக் பண்ணி பாக்குறப்ப நாம கோவிலோட இடம் வேற ஒருத்தர் தனியாருக்கு போயிருச்சு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ்மே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி இந்த இதை
செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை வந்து என்கொயரி ஸ்டார்ட் பண்றாங்க. இதை வந்து தெரிஞ்சுக்கிட்ட டிஜிபி அவங்க வந்து இந்த கேஸ சிபிசிஐடிக்கு சேஞ்ச் பண்றாங்க. ஏன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. 100 கோடி மதிப்பிலான இடத்த 2 கோடிக்கு ஒரு தனியாருக்கு மாத்தி இருக்கிறாங்க. எப்படி இது நடந்துச்சு? அப்ப பத்திரப்பதிவுத்துறை வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணலையா? வெரிஃபை பண்ணாங்களா பண்ணலையா? ஒருத்தர் இருக்காரா? இந்த குற்றத்துக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்காரா? இல்ல பல பேர் பின்னாடி இருக்கா? ஒரு கும்பலே இருக்குதா? அப்படிங்கிறத வெரிஃபை பண்றதுக்காக இந்த பிரச்சனையை சிபிசிஐடி கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இத பத்திரப்பதிவுத்துறை சார்பு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்களும் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள என்னென்ன எல்லாம் கரெக்டா நடந்துச்சா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக நாங்க ஒரு 3 பேரை அலாட் பண்ணி ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அன்னைக்கு அந்த ஆபீஸ்க்குள்ள இருந்தது யாரு, அந்த இதை வந்து பண்ண சப் ரெஜிஸ்டர் யாரு, கையெழுத்து போட்டது யாரு, அவங்க கொடுத்த டாக்குமெண்ட் எல்லாமே இருந்துச்சா? இப்போ ஒரு இடத்த இன்னொருத்தர் பேருக்கு மாத்துறாங்க அப்படின்னா இடத்த அதாவது பெறவர் வாங்குபவர் பெறுபவர் இவங்களோட 2 பேருக்குமே அந்த இடத்தோட உரிமையாளர் விற்போர் அந்த 2 பேருக்குமே எல்லாமே கரெக்டா இருக்கணும். ஆதார் கார்டு, பேன் கார்டு, இசி, பட்டா இப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டா இருக்கணும். அதை வெரிஃபை பண்ணணும். இதெல்லாம் வெரிஃபை பண்ணி தான் அவங்களுக்கு கொடுத்தாங்களா? அப்படி வெரிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும்ல இது வந்து கோவிலுக்கு சொந்தமான இடம்னு. அப்படி இருந்து ஏன் கொடுத்தாங்க? அதிகாரி உடந்தையா? அப்படிங்கிற மாதிரி கேள்வி வருது. அதனால பத்திரப்பதிவுத்துறையில இருந்து அவங்க அந்த அன்னைக்கு யார் ரிஜிஸ்டர் பண்ண அன்னைக்கு அந்த ஆபீஸ்க்குள்ள எந்தெந்த ஊழியர்கள் இருந்தாங்க, அலுவலர்கள்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறதும், கேமரா சிசிடிவி ஃபுட்டேஜ நாங்க வெரிஃபை பண்றோம், எல்லாம் கரெக்டா நடந்துச்சா, இல்ல ஏதாவது இதுலயும் ஏதாவது தப்பு இருக்கா அப்படிங்கறத நாங்க வெரிஃபை பண்ணி உறுதித்தன்மை வெளிப்படுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமா இந்த இதை வந்து மாற்றி பண்ண சப் ரிஜிஸ்டரை இப்போ சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அது மாதிரி இது இந்து சமய அறநிலைத்துறையோட அமைச்சராக இருக்கக்கூடிய ரமேஷ் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்படி ஒரு பிரச்சனை நடந்து இப்படி ஒரு கூட்டம் நடந்திருக்கு, இதுல இருந்து யாருமே தப்ப முடியாது, நடவடிக்கை போய்கிட்டு இருக்கு, போலீஸ் என்கொயரி போய்கிட்டு இருக்கு, யாரா இருந்தாலும் சரி, ஒருத்தரோ ஒரு கும்பலோ யாரா இருந்தாலும் இதுல இருந்து தப்பிக்கலாம் நினைச்சாதீங்க. முழுக்க முழுக்க தப்பு பண்ணவங்க தண்டனை கிடைச்சே தீரும். யாரையும் யாரு காப்பாற்ற முடியாது, தண்டனை கிடைச்சே தீரும். கோவிலுக்கு சொந்தமான இடத்த இந்த மாதிரி அபகரிக்கிறது ரொம்ப தப்பு. இத வந்து மன்னிக்கவே முடியாது, பண்ணியே தீருவோம், தண்டனை கிடைச்சே ஆகும் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் ரமேஷ் அவங்க சொல்லிட்டாங்க. இதுதான் இந்த கேஸ் இப்ப போய்கிட்டு இருக்கு. சிபிசிஐடி இந்த கேஸ்க்குள்ள இன்வால்வ் ஆயிட்டாங்க. அவங்க ஒரு பக்கம் எல்லாரும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, என்ன நடந்துச்சு என்னன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பத்திரப்பதிவு துறையில இருந்து அவங்களோட இதை வந்து வெரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம சைட்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கிற மாதிரி. இப்போ நமக்கு பொதுவா என்ன டவுட் வருது அப்படின்னா, சில கேள்விகளுக்கு இப்ப வரைக்கும் பதில் கிடைக்கல. என்னன்னா அப்படின்னா, உண்மையாவே பதிவு பண்ணவங்க ஒருத்தரா இல்ல ஒரு நிறுவனமா அப்படிங்கிறதும், அவங்க கொடுத்த டாக்குமெண்ட்லாம் கரெக்டா இருந்துச்சா? ஒருத்தர் பதிவு ஒரு இடத்த வந்து என் பேர்ல பதிவு பண்றாங்க, இல்ல என் பேர்ல இருக்க இடத்த ஒருத்தர் விற்கிறேன் அப்படின்னா எல்லாமே கரெக்டா இருக்கணும். இசி, பட்டா, பேன் கார்டு, ஆதார் கார்டு, போட்டோ, கைரேகை அப்படின்னு எல்லாம் பதிவு கரெக்டா இருக்கணும். அது ஒரு சில நேரங்கள்ல வீடியோ எடுக்கிறாங்க. நான் சுயநலவுல தான் இவங்களுக்கு எடுத்து எழுதி கொடுக்குறேன் இந்த இடத்த அப்படின்னு தெளிவா இருக்கணும். ஒரு ஆள் கையெழுத்து போடாம கூடாது அப்படிங்கலாம் அந்த அளவுல யோசிக்கிறாங்க. புகைப்படம்லாம் எடுத்து ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அப்படிலாம் இருக்கிறப்ப இது எப்படி நடந்துச்சு? அப்ப இதுக்கு அதிகாரி உடந்தையா அப்படிங்கிற மாதிரி கேள்வி வருது. அதிகாரி மட்டும்தானா, மொத்த ஆபீஸே அதுக்கு உடந்தையா அப்படிங்கிற மாதிரி சில கேள்வி கேட்கிறாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, பத்திரப்பதிவுத்துறை சார்பான சொல்றாங்க, அவங்க சைடுல என்ன வருது அப்படின்னா, இது கோர்ட் ரூல்ஸ் படிதான் நாங்க ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கோர்ட் ரூல்ஸ் என்ன, நீதிமன்ற உத்தரவு என்ன இருக்கு அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் தெரியல. அபிஷியலா பொது வழியில் எங்கேயுமே சொல்லப்படல. ஒருவேளை நீதிமன்ற உத்தரவை வந்து மீறி இப்படி ஒரு மோசடியில் ஈடுபட்டிருக்காங்களா அப்படிங்கிறதும், நீதிமன்ற உத்தரவுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு லூப்ப, ஒரு சின்ன ஹோலை பயன்படுத்தி இந்த மாதிரியான விஷயத்தை பண்ணிருக்காங்களா அப்படிங்கிறது, இல்ல தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிறதும் இனிமே என்கொயரியில சிபிசிஐடி என்ன மாதிரியான ரிப்போர்ட் கொடுக்குறாங்களோ அதை வச்சுதான் நம்ம உறுதி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போதைக்கு நமக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் என்னென்ன அப்படின்னா, பழனி முருகன் கோயிலுக்கு சொந்தமான 1.4 ஏக்கர் 100 கோடி மதிப்பிலான சொத்தை ஒரு தனியாருக்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. இத அறநிலைத்துறை கண்டுபிடிச்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி இந்த கேஸ் சிபிசிஐடிக்கு மாத்தி சிபிசிஐடி தன்னோட என்கொயரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது இப்ப ஆன் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. இதுதான் இப்போதைக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். இது வந்து இப்போ வந்து இவர் தான் குற்றவாளி, இவரு பேருக்கு மாத்திட்டாங்க,
இந்த ஆளு பேருக்கு மாத்தி இருக்கிறார் அப்படிங்கிற எந்த ஒரு அபிஷியலா எந்த ஒரு நேமும் இது வரைக்கும் வெளியே வரல. ஒரு பொது வெளிக்கு இவர் தான் அதுல சம்மந்தப்பட்டிருக்காரு, இவர் தான் இவரோட பேருக்கு மாத்தி இருக்கிறாரு, இவங்க 2 பேர் தான் மாத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எந்த தகவலும் கிடைக்கல. 2 கோடிக்கு பத்திரத்தை மாத்துறது உண்மை. 2 கோடிக்கு இந்த பத்திரத்தை வந்து மாத்திருக்கிறாங்க. 100 கோடி மதிப்பிலான சொத்தை 2 கோடிக்கு மாத்திருக்கிறாங்க. இதெல்லாம் இப்ப நடந்தது. இதெல்லாம் அபிஷியலா நடந்த ஒரு உண்மை. இதை தவிர்த்து விஷயங்கள்லாம் சிபிசிஐடி அவங்களோட என்கொயரியில மக்களுக்கு தெளிவுபடுத்தினா மட்டும்தான் இதெல்லாம் நம்ம அப்டேட் பண்ண முடியும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆல்ரெடி கடவுள் முருகன் மேல பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. அவர் வந்து வடக்கில் பிறந்தவர், மத்தியில் இது பண்ணவர், தெற்கில் வழிபடுபவன் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முருகனை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. முருகன் வந்து எங்க தெய்வம், முருகன் வந்து வடக்கில பிறந்தவர் அப்படிங்கிற மாதிரி முருகனை வந்து அப்படியே நார்த்துக்கு எழுதுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு போட்டி போடுற மாதிரி சவுத்துல இல்ல முருகன் எங்க தெய்வம் சண்டை இருக்காங்க. இந்த நேரத்துல முருகன் கோயில் இடமே எங்க இடம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப் வந்து தூக்கிட்டாங்க. இதெல்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற மாதிரியும், இந்த பத்திரப்பதிவுத்துறையை பத்தி உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியுமா? ஏன் அப்படின்னா இதெல்லாம் நான் சொன்னதுதான். இந்த மாதிரி போய்கிட்டு இருக்க அப்படின்னு படிச்சு சொன்னதுதான். ஒருத்தர் ஒரு இடத்த வந்து விற்க வராங்க. இப்ப நானே ஒரு என் இடத்த விற்க வரேன் அப்படின்னா என்கிட்ட என்னென்ன மாதிரி டாக்குமெண்ட் கேட்பாங்க, அதுக்கு ஏதாவது லிஸ்ட் இருக்கா அப்படிங்கிறதும், அதெல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்களா, இல்ல எப்படி இருக்கும்? இல்ல அப்படின்னா இப்ப யாருனாலும் யாரோட இடத்துல வித்து விட்டுலாமா? இப்ப நான் இருக்கேன், சம்பந்தமே இன்னொரு இடத்த கையெழுத்து போட்டு வித்துட முடியுமா அப்படிங்கறதெல்லாம் அதெல்லாம் வெரிஃபை பண்றதுக்கான எல்லாமே இருக்கும்ல கண்டிப்பா. அந்த இடம் யார் பேர்ல இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அவரு பேர் வரணும்ல, அப்ப நீ எதுக்கு வந்திருக்கு அப்படின்னு கேட்பாங்களா? இதெல்லாம் இருந்தும் இப்படி மாத்திருக்காங்கன்னா ஊழியர்கள் யாருமே அதுக்கு ஒத்துழைக்காமையா நடந்திருக்கும் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.